கஸ்டமர் மோமோஸ்குள்ள இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு மேரக்கு தோலை வந்து சாப்பிடாம பவுல்குள்ளே போட்டு இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்த ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது, ஏன் இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கஸ்டமர் கிட்ட போய் கேக்குறாங்க. அது கஸ்டமர் என்ன சொல்றாருன்னா, இந்த மோமோஸ் மேல இருக்க தோல் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு, அதெல்லாம் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோயின் வந்து அவங்க ஹோம் டவுன்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க மோமோஸ் தான் பண்ணிருப்பாங்க. அந்த திக்கா இருக்க மோமோஸோட லேயரை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரியுது, நம்ம பிசினஸ் ஏன் நல்லா போகலன்னு. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த மோமோஸோட லேயர் இருக்குல்ல, அது ரொம்ப தின்னா வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெழுகுத்தி வெளிச்சத்துல கூட தெரியல அளவுக்கு ரொம்ப தின்னா வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த அந்த மோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் போய் கடை போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க கடையில இருந்து ஒரு பொருள் கூட யாருமே வாங்கல. அதே சமயத்துல பக்கத்துல இருக்க மோமோஸ் கடையில எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க, ஆனா இவங்க கடைக்கு ஒரு ஆள் கூட வரல. அதை பார்த்த ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா சமைச்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. உடனே அது எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிடுறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே ஹீரோயின் வந்து கிவ் அப் பண்ணல. அதுக்கு பதிலா 3 நாள் 3 ராத்திரி தூங்காம அந்த மோமோஸோட லேயரை வந்து தின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயின் நினைச்ச மாதிரி அந்த மோமோஸ் ரெடி பண்ணிடுறாங்க. பண்ணி அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தா அவங்க அம்மா இன்னும் மேல இருக்க லேயர் வந்து கெட்டியா தான் இருக்கு, நம்ம ஊர்ல ஃபேமஸா இருக்குல்ல அந்த கடையில இருக்க மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் அந்த ஃபேமஸா இருக்க கடைக்கு போய் அவங்க ஓனர் கிட்ட அதை கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓனரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உன்னோட டேஸ்ட் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு, அந்த மேல் லேயர் மட்டும் கெட்டியா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுன்னா அது மேல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால வீட்டுக்கு போய் ஹீரோயினும் வந்து தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா செஞ்சு பாக்குறான். ஆனா இந்த டைம் வந்து அந்த மோமோஸை கசக்குது. அந்த மோமோஸோட ஒரிஜினல் பிளேவரே போயிருச்சு. சரி நம்மளால முடியாது, இதுக்கு மேல ஏன் கஷ்டப்படணும், நம்ம கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் ஹீரோயின் வந்து அந்த ஜாடியில இருக்க உப்பை பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து மோமோஸ் கடை போடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத அளவு மோமோஸ் எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமே ஹீரோயினோட பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஹீரோயின் ஒரு ஆள்னால அவங்க கடையை வந்து மேனேஜ் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஹீரோயின் ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க பொண்ணுமே வராங்க. அன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ரவுடி பசங்க எல்லாருமே வந்து நீ கடை போட்டுக்கலாம், அந்த கடைக்கான வரி கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணை கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பொண்ணு தான் எல்லாமே. பொண்ணை தூக்கிட்டு போற பார்த்து ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்து கையை கத்தி எடுத்துட்டு என் பொண்ணை தொட்டிங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஹீரோயின் கத்தி வச்சு சண்டை போடுறத பார்த்து அந்த ரவுடியோட லீடர் ஷாக் ஆயிராரு. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அம்மாவுமே அவங்களை காப்பாத்துறதுக்காக கத்தி கையில எடுத்திருந்திருப்பாங்க. இது எல்லாமே அந்த ரவுடியோட லீடருக்கு ஞாபகத்துக்கு வருது. இதை பார்த்து மனசுமான லீடருமே ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு ஒரு பவுல் மோமோஸ் குடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுமே அதை குடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தா செமையா இருக்கு. அந்த லீடருக்கு அது ரொம்பவும் பிடிச்சு போயிருது. அவர் சாப்பிட்டது மட்டும் இல்லாம கூட இருக்க எல்லாருக்குமே அந்த மோமோஸ் வாங்கி கொடுக்குறாரு. எல்லாருமே செமையா சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டது எல்லாத்துக்குமே பணத்தை அதிகமாவே கொடுக்குறாரு. அப்ப அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, எங்க அம்மாக்கு வந்து பர்த்டே வரப்போகுது, அதனால எனக்கு 50 பிளேட் மோமோஸ் வேணும், நீ அதை பண்ணிரு அப்படின்னு சொல்லி அட்வான்ஸும் கொடுத்துட்டு போறாரு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம்.